ஐயா 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 என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த வீடு தான் ஐயா. கொடுத்துருங்க ஐயா, திருப்பி கொடுத்துருங்க ஐயா. இந்த கருணாசிங் கண்ணில் படாத வரைக்கும் தான் அது உன் சொத்து. உயிர் பிச்சை போடுறேன், ஓடி போயிரு. ஐயா ஐயா ஐயா, உயிரை விட்டு உடம்பு எப்படியா போகும்? ஐயா ஐயா, எனக்கு வேற பொழப்பே தெரியாது ஐயா. ஐயா எனக்கு கோவம் வந்து நான் எதுவும் செய்யறதுக்கு முன்னாடி நீ ஓடிடு, நீ பொழைச்சிடுவ. ஹாய் அங்கிள், டெய்லி ஜாக் பண்ணுவீங்களா? யார் நீ? உங்கள் பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். உங்கள் பொண்ணு என்ன லவ் பண்ணுறா? உங்கள் பொண்ணை நல்லா பார்த்துப்பா சார். உள்ள வாங்க. உனக்கு ஆடலாம் தெரியுமா? கோவம் வந்தா நல்லா ஆடுவேன். நல்ல குடும்ப பொண்ணு. என்ன சடனா ஷாக்கிங் சர்ப்ரைஸ் கொடுக்குற? உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். தனியாவா? குடும்பத்துல யாருமே வரல? அப்பா என்ன சொன்னாரு? உள்ள உட்கார சொன்னார். ஓ வா வா, உள்ள வா. அனன்யா, உனக்கு எவ்வளவு சொத்து தேரும்? என் அறிவு தான் சார் என் சொத்து. நான் அதை கேட்கல. இந்த அசையாத சொத்து, வீடு, நிலம், இனிமே தான் சார் வாங்கணும். என் பொண்ணை கட்டிக்க போறவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வீடாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல அதை வாங்க பாருங்க. நம்ம பிரபா நாலு தண்ணியில வந்து தற்கொலை பண்ணிக்க போறாராம். தற்கொலை பண்ணிக்க போறான்? ஏய், இத வீட்ல குடுறா. தேங்க்ஸ்ண்ணே. ஏய், என் வீட்ல குடுறா. ஹேய், அது ஏன் வண்டிடா? டேய், என்னடா சாக போறேன்னு சொன்னா இப்ப இங்க வந்து டீ குடிச்சிட்டு இருக்க? சாவறதுக்கு முன்னாடி ஒரு டீ கூட குடிக்க கூடாதடா. குடிடா, நல்லா குடுறா. உன்னை யாரா வேணானா? ஆனா நீ ஏன்டா சாவணும்? அனன்யாவோட அப்பா என் பேர்ல சொத்து இருந்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரா. சொத்து என்னடா பெரிய சொத்து? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகுண்டா. என் பூர்வீக சொத்து ஒரு வீடு என் பேர்ல இருக்கு, அதை உன் பேர்ல எழுதி தரேன்டா. அண்ணே ஒரு டீ. அவசரப்பட்டுட்டேனோ? ஐயா, ஹலோ, சொல்லுங்க அண்ணா. என்னடா மச்சான், உன் நண்பனுக்கு கல்யாணம் இருக்கு, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சோகமா இருக்க? ஒத்த வீடு ஒரு வேகத்துல எழுதி கொடுத்துட்டேன். சென்டிமெண்டலா பேசி நடுத்தரில் நிறுத்திடாதீங்கம்மா. டேய், இது ஊ வீடு, ஊ உரிமை. என்னடா நீ கல்யாணம் சொல்லி திருப்பி போட்ட மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமாடா, மாமனாரா இருக்கட்டும்டா. என்னமா ஸ்கூல் டீச்சர் கிளாஸ்க்குள்ள வந்த மாதிரி காஷன் பண்ணு இருக்க? மாப்பிள்ள,
நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. இனி சாந்தி முகூர்த்தம் தான். பக்கி. சாரிடா. மாப்பிள்ள அண்ணனையக்காக என் பேரில் வாங்கின வீட்டோட பத்திரத்தை லாக்கரில் வைக்கலான்னு சொல்ல வந்தேன். டேய் பிரபா, அது ஏன் வீடுறா? பொறுத்தார் பூமி ஆழ்வார். அப்ப கொடுத்தார் ஏமாந்து நிப்பாரா? டேய் மச்சான், இந்த வீடு உன்கிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே எல்லாம் ஒண்ணுதான்டா. மாப்பிள்ள போலாமா? இதோ வந்துட்டா மாமா. டேய் மாப்பிள்ள உங்கள் ஃப்ரெண்டையும் ரொம்ப சோகமாக இருக்காரு. அது ஒன்றும் இல்லை மாமா, என்னை இனி ஒரு வாரம் பார்க்க முடியாதுல்ல, அந்த சோகம் தான். ஓ யாயா அன்னைக்கே சொல்லிச்சு நின்னு கொடுத்து நடந்து வாங்கின கதையா போயிடும்னு. இவன்ட்டு அந்த வீடை கொடுத்து எவ்வளவு நடையா நடக்க போற தெரியலையே. ஹே காக்கா. ஆக்கிட்டியம்மா என்னமோ வீட்டுக்கு கூர்க்கா. ஹாய், ஐ அம் தும்பி. தரடா தம்பி. He is my dad. வெரி பேட். சாரி அங்கிள், உங்களை தப்பா பேசிட்டேன். அங்கிள் அது சில நேரத்துல காது நல்லா பிரமாதமா கேட்கும், மத்த நேரத்துல சுமாரா தான் கேட்கும். மேல போலாமா? போலாமே. ம். என்ன ஓட்டு கேக்குறாங்களோ. இந்த துப்பு கட்ட குடும்பமா இருக்கு, உள்ள வர சொல்லிட்டு வெளியே போக சொல்றாங்க. பாட்டி இத லெக் பைஸோ? வலது காலை வச்சு உள்ள வர சொல்றாங்க. ஏன் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு பேச வராது. ஏன் யாரும் சொல்லி தரலையா? காக்கா அவங்க பிறவி ஊமை. சூப்பர் குடும்பம். மாப்பிள்ள இது இல்ல மாப்பிள்ள, காஃபி காஃபி காஃபிய அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. எனக்கா காது வாய் எல்லாம் நல்லா கேட்கும். மாப்பிள்ள கிட்ட சொல்லுமா சொல்லுமா. ஓகே காக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் பாட்டியும் அப்பாவும் நம்ம கூட தான் இருப்பாங்க. இப்பவே பர்சனல் லோனுக்கு ஏற்பாடு பண்றாளே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பா சொன்னாரு உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும்னு. வீடு? பொண்ணு பெற்றவனா இப்போ வீட்டை கேட்டிங்கன்னா நாங்கள் வீட்டை கட்டுவோமா இல்லை பொண்ணை கட்டுவோமா சார்? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? வீடு தானே வேணும், வீடு தானே வேணும். வீடு இருக்கு, ஆனா இப்போ இல்லை. வீடு காக்கா வீடு இருக்கு, வீடு இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வீட்டோட வரேன், வீட்டோட வரேன். பிரபா அண்ணா 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 அண்ணா, நம்ம காக்கா அண்ணா நல்ல தொடி தண்ணியில வந்து தற்கொலை பண்ணிக்க போறாராம். நல்ல தண்ணியில குளிக்கவே மாட்டான், அவன் எங்கடா குதிக்க போறான்? மச்சான் டேய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வண்டி டீ கடை கொடு. இவன் எப்போ வண்டியில ஏறினா? எனக்கு ஒரு பொண்ணு செட் ஆயிருக்கா. வாவ் மாப்பிள்ள, உனக்கு என்னடா குறைச்சல்? வீடு தான். உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நான் என்ன பண்றது? அண்ணே 2 டீ. சாருக்கு 2 டீ. டீ கேன்சல். எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா என் மாமனார் நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுறேன்டா. அதுக்கு நான் வேணா கோயிலா போய் தொட்டில் கட்டவா? டேய் மச்சான், டேய் கையடுறா, மத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்காம. சரி என் மாமனார்ட்ட நான் பேசுறேன்டா, ஓகேவா? பிரபா, நானும் உன்னை ரொம்ப நாளா பாக்குறேன். ஏதோ ஆழ்ந்த யோசனையில இருக்கு. புரியுது, அப்பாவை தான் கன்வின்ஸ் பண்ணணும். எனக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் சொந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்தான். இப்போ அவன் வாழ்க்கையே அதை நம்பி தான் இருக்கு. அப்பா கிட்ட நான் பேசுறேன். இல்லை, எனக்காக தானே இவ்வளவும்.
நான் பேசுகிறேன். மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாப்பிள்ள. சொல்லுங்க மாமா. நம்ம வீடு நம்ம கையை விட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? யாரோ அது கருணாசிங்கன்னு ஒருத்தர் நெத்தியில தொப்பாய் காட்டி மிரட்டி பத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டான் மாப்பிள்ள. நேற்று வந்து அவன் பினாமி யாரோ ஒருத்தன் பேர்ல எழுதி வாங்கிட்டான் மாப்பிள்ள. கருணாசிங். ஏ மச்சான், என்னடா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க? என்னடா இங்க நின்றுட்டு இருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நான் புஜிமா பார்க்க போறேன், நாளைக்கு பேசலாம்டா. டேய் ரொம்ப அர்ஜென்ட்ரா. என்னடா மேட்ரு சொல்லு. இல்லடா அது வந்து நீ வந்து நான் புஜியை பார்த்துட்டு வரேன். இல்லடா உன் வீடு வீடு டேய் துரோகி, உன்னை நம்பி தானே வீடு எழுதி கொடுத்தா, இப்ப இப்படி பேசுற? டேய் மச்சான், ச்சே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா துரோகி. மச்சான், இப்படிலாம் நான் டைலாக் பேசணும் எதிர்பார்த்தியா? கருணாசிங்கா உங்க மாமனார்ட்ட வீடை எழுதி வாங்கிதான் நான் தான்டா. என்னது கருணாசிங்கா வந்தது நீயா? என்ன என் வீட கருணாசிங்கா நான் போய் வாங்காம ஹர்பஜன் சிங்கா வருவார்? டேய் அப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ்டா? ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சால்வ்டா. டேய் அப்ப என் மாமனாருக்கு என்னடா நான் சொல்றது? ஓ மாமனார் கிட்ட நீ தான் ஹீரோ வச்ச, நீயே சால்வ் பண்ணு. மாமா என்ன மாமா பண்றீங்க? மனசு சரியில்லை மாப்பிள்ள. டேய் மனசு சரியில்லையாண்டா, அவரே தற்கொலை பண்ணிக்க போறேன்ட்டாரா. வாடா டீ சாப்பிட்டுறலாம். அதுக்கு என்ன மாமா பண்றீங்க? ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுதிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. அந்த கருணாசிங்க கம்பி அண்ணன் வைக்கணும் மாப்பிள்ள. மாமா கோர்ட்டு கேஸ்னு போனா என் பேரங்காலத்துல தான் மாமா வீடு வந்து சேரும். அதுக்கு என்ன செய்யலான்றீங்க மாப்பிள்ள? அந்த கருணாசிங்க நான் கண்டந்துடமா வெட்டிட்டு வரேன் மாமா. கரெக்ட், நீங்க சொல்றதான் கரெக்ட். இந்தாங்க இந்தாங்க மாப்பிள்ள, வெட்டிட்டு வாங்க, கண்டந்துடமா வெட்டிட்டு வாங்க. ஏடா பூசன் கையில குத்துறாரு. இதை வச்சு இளநீ கூட வெட்ட முடியாது. போயிட்டு சரி சமாளிடா, எப்படியாவது கண்டந்துடமா வெட்டிட்டு வரேன் மாமா. சமாளிடா, கண்டந்துடமா வெட்டிட்டு வரேன். சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்க மாப்பிள்ள அந்த கருணாசிங்க கொன்னுட்டானா உங்க மாப்பிள்ளைய நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பார்க்கணும். இதே அந்த கருணாசிங்க உங்க மாப்பிள்ளை டொப்புன்னு சுட்டுட்டானா உங்க மாப்பிள்ளைய நீங்க சுடுகாட்டில தான் பார்க்கணும். கொஞ்சம் யோசிங்க சார். ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள, மாப்பிள்ள இருக்கு மாப்பிள்ள, போகாதீங்க மாப்பிள்ள, அது கொடுங்க மாப்பிள்ள. வேண்டாம் மாப்பிள்ள, வெட்டியே தீருவோம் மாமா. ஐயோ போகாதீங்க, என் மேல சத்தியம் மாப்பிள்ள. ஐயோ இந்த துண்டை தாண்டி நீங்க போக கூடாது. வெட்டியே தீருவேன். ஐயோ படுத்துறீங்களா மாப்பிள்ள? அனன்யா மேல சத்தியம், இந்த துண்டை தாண்டி போக கூடாது. வெட்டியே தீருவேன். ஐயோ இங்க வாங்க மாப்பிள்ள, என் மேல சத்தியம் மாப்பிள்ள, இந்த துண்டை தாண்டி போவாதீங்க. இது அனன்யாவுக்கு போட்ட துண்டு மாமா. ஐயோ படுத்துறீங்களே, வயசான காலத்துல முடியல மாப்பிள்ள. இந்தாங்க. ரொம்ப சீன் போடாத, போதும். என் மேல சத்தியமா போவாதீங்க. அப்ப அந்த வீடு? அந்த வீடு போட போயிட்டு போகுது மாப்பிள்ள. நீங்களும் அனன்யாவும் சந்தோஷமா இருந்தா போதும் மாப்பிள்ள. அந்த அருவாளை கொடுங்க மாப்பிள்ள. கொடு அருவாளை கொடுங்க மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நன்றி மாப்பிள்ள, நன்றி. இப்ப யாரா போன் பண்றது? என் புஜ்ஜிமாவா இருக்குமோ? புது நம்பரா இருக்குது. ஹலோ யாரு? கருணா சிங்.